ஹாய் சந்திரா, ஹாப்பி 80th பர்த்டே. ஸோ இந்த தருணத்தில் உன்னோட சில நம்ம சேர்ந்து கழித்த நாட்களையும் சில நினைவுகளையும் நினைவுபடுத்த திரும்ப மறுபடியும் உன்னோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ போர் அடித்தா என்ன பண்ணு, ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப பாரு, பார்க்காம விட்டுறாத. ஓகே, முதல்ல உனக்கு நீ நம்ம பாத்தில் முதல்ல கவுன் போட்டுண்ட ஆள் நீ தான் நினைக்கிறேன். ஒரு முழங்கால் வரைக்கும் ஒரு கவுன் போட்டுப்பேன். ஐ திங்க் அந்த சமயத்தில் எனக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்குன்னு தெரியல. ஒரு 5 இயர்ஸ் இருக்குமோ, 6 இயர்ஸ் இருக்குமோ. அந்த நினைவு தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியில் நீ 374 மார்க்ஸ் வாங்கினேன். தட் இஸ் அபவுட் 500க்கு அப்போல்லாம். அதுக்கப்புறம் 600க்குன்னு வந்தது. ஸோ 500க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 25 5 37. ஸோ கிட்டத்தட்ட 75% வாங்கினேன், விச் இஸ் அ வெரி குட் ஸ்கோர். ஓகே, அந்த சமயத்தில் அந்த மார்க்குக்கு உனக்கு காலேஜில் சேர்க்கணுன்னு அப்பாவுக்கு ஆசை. ஆனால் பல காரணங்களால் காலேஜில் ஒன்று அப்போது சேர்க்க முடியல. ஆனால் என்ன பண்ண நீன்னாக்க, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலைக்கு போயிட்டேன். அப்போது உனக்கு ஒரு 16-17 இயர்ஸ் தான் இருக்குமோ என்னமோ. அப்போவே அந்த ஏதோ ஒரு இடத்துல நுங்கம்பாக்கமா இல்லை வேறு நம்ம மயிலாப்பூரில் இருந்தோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நீ 16-17 இயர்ஸ்லேயே வேலைக்கு போயிட்டேன். அவ்வளோ ஏர்லியாக வேலைக்கு போன ஆள் நம்ம ஃபேமிலியை நீ தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உன்னோட ஒரு ஃப்ரெண்டு ஏஎன் லக்ஷ்மின்னு ஒரு ஃப்ரெண்ட், ஐ ரிமெம்பர் ஹர் வெரி வெல். அந்த மாதா பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருப்பாள் அந்த ஏஎன் லக்ஷ்மி. அந்த ஏஎன் லக்ஷ்மியும் நீயுமா தான் அங்கே டீச்சராக வேலை பார்த்தேன். ஆனால் ஏதோ அது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிவிட்டு குயிக்காக விட்டுட்டு, அப்பா அந்த வேலை வேண்டாம், வேண்டாம் விட்டுடு அப்படின்ட்டார். அதுக்கு எவ்வளோ 30 ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாரோ என்னமோ. அந்த காலத்தில் அந்த 30 ரூபாயே ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் யூ வென்ட் அண்ட் டிட் தட் ஜாப். ஸோ அந்த வேலைக்கு போகிற மூடு உனக்கு அப்போவே வந்துருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஏஎன் லக்ஷ்மிக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ சுப்பிரமணியமா என்னன்னு தெரியல. அவள் அண்ணாவோட ஏஎன் லக்ஷ்மியோட அண்ணா ஃப்ரெண்டோ என்னமோ ஒருத்தர். ஸோ ஷீ வாஸ் இன் லவ் வித் ஹிம், ஐ திங்க். அப்போது அவர் எல்ஐசியில் வேலை பார்த்தார். அப்போது ஒரு வாட்டி எல்ஐசியில் ஏதோ பர்மிஷன் வாங்கி எல்லோரையும் எல்ஐசி உச்சி அந்த டாப் ஃப்ளோருக்கு கூட்டின்னு போய் அங்கேருந்து பார்த்தோம், விச் வாஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா டாலஸ்ட் பில்டிங் நமக்கு தெரிஞ்சு அதுதான் எல்ஐசி தான், 14 ஃப்ளோர்ஸ். அந்த 14 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே ஒரு வியூயிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஒரு மொட்டை மாடி மாதிரி. அதுக்கு வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு பார்த்தோம். அப்புறம் அங்கே ஏதோ ஒரு ஏசி பிளான்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கும், அதுலேருந்து எக்கச்சக்கமாக தண்ணி வந்துட்டுருக்கும். அப்போல்லாம் ஏசி பிளான்ட் பெருசாக இருக்கும். அந்த 14 ஃப்ளோர்ஸையும் ஃபில் பண்ணுறது, கூல் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். ஸோ ஏசிங்கிறதும் புது விஷயம். ஆனால் அந்த எல்ஐசியில் அது இருந்தது. ஸோ அதுவும் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த எல்ஐசி மேலே போய் பார்த்தோன்னா சித்ரா, இந்துரு எல்லோரும் வந்தோன்னு நினைக்கிறேன். அது ஒன்று ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஒரு வாட்டி என்ன பண்ண, நீ கைராசிங்கிற சினிமாவுக்கு போனேன். அப்போது உனக்கு ஒரு ஆசை வந்துடுது. இது ஸ்கூலில் படிக்கச்சேன்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் ஆஃப்டர் யூ கிராஜுவேட்டட். இந்த கைராசி சினிமாவுக்கு உனக்கு செருப்பு போட்டு போகணுன்னு ஒரு ஆசை வந்துடுது. நமக்கெல்லாம் அப்போ செருப்பு கிடையாது, அம்மாவுக்கு மாத்திரம் இருந்தது. அதனால் நீ என்ன பண்ண, அம்மாவோட செருப்பை போட்டுன்னு போயிட்டேன். செருப்பு நமக்கு போட்டுன்னு பழக்கம் இல்லைங்கிறதுனால அந்த சினிமாவில் கழட்டி வச்சுட்டு போய் சினிமா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். திரும்பி வரைச்ச செருப்பு இல்லை. ஆற்றுக்கு உடனே தான் உனக்கு ஞாபகம் வருது, அடடா அம்மாவோட செருப்பு போட்டுன்னு போனோமே, எங்கே அங்கேயே விட்டோன்னு உனக்கு தான் எப்போவும் கண்ணில் பொலன்னு தண்ணி வந்துடுமே. அதே மாதிரி வர ஆரம்பிச்சுடுத்து. அப்பாட்ட தான் ஓடினேன். அப்பா தான் ஆபத் பாந்தவர். இதை மாதிரி பிரச்சனையிலாம் ஒன்று மீட்டு கொடுக்குறவர். அந்த மாதிரிப்பா அப்படின்னு ஒன்று அப்பா கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, சரி போ விடு, கைராசி கால் ராசியாக போச்சு, அம்மாட்ட நான் எதானு பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னா. என்ன சமாளிப்பார் அம்மாட்ட கொஞ்சம் வசவு வாங்கியிருப்பார். உங்களால் தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இது ஞாபகம் ஒன்று வருது. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த முருங்கைக்காய் தோலியை உன்னுடைய இலையில் போட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு நீ பொலன்னு அழுதுட்டு அம்மாட்ட எனக்கு திட்டும் அடியும் விஷமும் வாங்கி கொடுத்த.
ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அது எச்சத்தோலி. அந்த தோலியை நான் சாப்பிட்டுட்டு உன்னோடதில் ஓரமாக தான் போட்டேன். ஆனால் உன் இலையில போடலை. இப்போவும் அது நம்பு. நேத்ரா முதற்கொண்டு அது மாதிரி நினச்சின்னு இருக்கு. முருங்கைக்காய் தோலி எச்சத்தோலியை போட்டேன், நீ சாப்பிட்ற இதில் அப்படி போட்டிருந்தாலும் ஒரு ஓரமாக தான் போட்டிருப்பேன், சாப்பிட்றதில்ல போடல. ஓகே. அப்புறம் இந்த இந்த மாதிரி பக்கத்தாத்துலேயே அப்போ நம்ம இந்த கந்தவிலாஸ் வீட்டில் இருந்துச்சு, ரேஷன் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க பக்கத்து பில்டிங்லேயே. அங்கே சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று இருந்தது. அது போயிட்டு அந்த பில்டிங்கே ரேஷன் ஷாப்புக்கு அந்த எனுமரேஷன் அந்த வேலையெல்லாம் அங்கே நடக்கும். அப்போது அங்கே டெம்ப்ரரியாக வேலைக்கு எடுக்கிறா அப்படின்னு யாரோ சொன்ன உடனே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அங்கே வேலைக்கு போனேன். இந்த சென்ட்ரல் அந்த இதில் சாதாரணமாக ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும், 3 hours 4 hours அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் அந்த ரேஷன் ஷாப்லேயே. அப்புறம் பல வருஷங்களுக்கு, அதாவது ரேஷன் ஷாப்லேயே இருந்தேன். நடுப்புற கொஞ்ச நாள் இல்லையோ என்னமோ ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் திரும்ப அங்கேயே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இது வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் ரொம்ப வருஷம் அந்த 10A1 டெம்ப்ரரி பொசிஷனில் இருந்து அப்புறம் உங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்தா. பர்மனெண்ட் பொசிஷன் ஆச்சு அதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ பர்மனெண்ட்டாக டெம்ப்ரரியாகவே இருந்த அந்த 10A1. கடைசியில் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் தான் உனக்கு பர்மனெண்ட்டாக அது வந்ததோ இல்லை ஒரு 5-6 years முன்னாடியே அந்த பர்மனெண்ட் பொசிஷன் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வேலையில் இதுவாக எல்லாம் நிறைய வேலையெல்லாம் கற்றுண்டு எல்லாருக்கும் யாருக்கு ரேஷன் கார்டு பிரச்சனை தெரிஞ்சவா யாருக்கு ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துடுவா, நீ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. மோரோவர் அந்த எழிலகத்தில் போய் சேர்ந்தப்புறம் அந்த ஃப்ளோர் பூரா ஒரு ஆளுமை இருந்தது உனக்கு. எந்த வேலையாக இருந்தாலும் கற்கா செய்வேன், செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்ல பேரும் இருந்தது. இப்போ நான் சித்ராலாம் அப்பப்போ அங்கே வருவோம். அவங்க எழிலகத்தில் வந்தாக்க என் ஆசையாக அதை கீழே கூட்டின்னு போய் ஒரு கேன்டீன் இருக்கும், அந்த இடத்துல காஃபி வடை ஏதானோ ஐஸ்கிரீம் இல்லாட்டா ஏதான ஒரு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அதை சாப்பிட்டுட்டு போவோம் நாங்கள். அப்புறம் உனக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம ஜெத்நகர் வீட்டில் இருந்துச்ச இந்த இது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வரும். அதில் எல்லாருக்கும் ஒரு மெக்னோலியா ஐஸ்கிரீம், கேட்பரிஸ் இல்லை, அது சாண்ட்விச் ஐஸ்கிரீம் நீங்கள் சொல்கிற மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃபில் சாக்லேட் அப்படி ஒரு ஐஸ்கிரீம், ரொம்ப சாக்கோபார் அது வாங்கி கொடுப்பேன். ஆனால் ஒன்று தான் எல்லாருக்கும் 25 பைசாவோ என்னமோ அது. அந்த குச்சி ஐஸ்கிரீம்னு சில நாளைக்கு காசு இல்லாத சமயத்தில் குச்சி ஐஸ்கிரீம் தான் சொல்லிவிட்டு 10 பைசாவுக்கு அந்த ஐஸ்கிரீம் அது கிடைக்கும். அது ரியலி வி என்ஜாய். எல்லோரும் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரனால ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் ரொம்ப கவர்ந்துட்டேன். அது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு முறை காந்தி பார்க், அந்த அடையாரில் அந்த காந்தி பார்க் தான் நினைக்கிறேன், காந்தி மெமோரியல் ஒன்று அங்கே கூட்டின்னு போனேன் காந்தி பார்க். அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரச்ச எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். நீயும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட. ஆனால் மறுநாளே உனக்கு டைஃபாய்டு வந்துடுது. இந்த டைஃபாய்டு வந்த உடனே நிறையா தலைமயிர் இருக்கும் உனக்கு. அந்த தலைமயிரெல்லாம் கொட்டி ரொம்ப அதுலேருந்து குருவிவால் மாதிரி தலைமயிர் ஆகிடுது. அந்த டைஃபாய்டு ரொம்ப சீரியஸாக இருந்தது உனக்கு. அதுலேருந்து வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இது கணபதி விலாஸ்கிட்ட இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு வந்த புதுசு எனக்கு அப்போ எஸ்எஸ்எல்சி படிச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். 16 வயசுன்னு நினைக்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எனக்கும் சைக்கிள் ஒன்று ஆசை, சைக்கிள் வாங்கிக்கணும்னு. அப்போது அப்பா என்ன பண்ணுவார், அவரோட ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு போய் யாரான போஸ்ட்மேனு அவனோட சைக்கிள்லாம் இருக்கும், அது எடுத்துன்னு ஒரு ரவுண்டு கொடுப்பாரு. ஒரு ரவுண்டு தான்டா 2 ரவுண்டு தான்டான்னு சொல்லி அந்த இடத்துல அந்த போஸ்ட்மேன்ட்ட அவன் வேறு போஸ்ட் மாஸ்டரோட தொல்லை பொறுக்காமல், சரி டேய் ஜாக்கிரதடா, அந்த டைனமோலாம் ஒர்க் பண்ணணுண்டா, கீழே போட்டுறாதரா அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு என்கிட்ட கொடுப்பாங்க. அதை அங்கேயே ஓட்டின்னு இருப்பேன். ஸோ ரொம்ப எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்டப்புறம்
நீ என்ன பண்ண, அந்த சரவணா ஸ்டோர்ஸ்னு நம்ம கணபதி காலனி முனையிலேயே ஒன்று இருக்கும், சரவணா என்டர்பிரைசஸ் அதுக்கு பேர். அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ சைக்கிள் ஒன்று ஹெர்குலஸ் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த சைக்கிள் பேர் 220 ருபீஸ் சைக்கிள். ஆனால் ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அதை கட்டினேன். மாதம் 20 ரூபா கட்டினேன். ஆமாம். ஸோ ஒரு வருஷத்தில் முடிக்கணும். அது வட்டியோடு சேர்த்து 240 ரூபா ஆச்சோ நம்ம. ஐ தரோலி என்ஜாய்ட் தட். அந்த மாதிரி ஒரு மொபிலிட்டி வந்த உடனே ஊர் சுற்ற ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் சைக்கிள் தான். வீட்டு வேலையெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சைக்கிளில் போய் வாங்கிட்டு வர வேண்டியது. அந்த மாதிரி அந்த சைக்கிளை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த சைக்கிள் வந்து இந்துருவோட கல்யாணம் வரைக்கும் இருந்தது. அந்த ராணி அறிஞர் அண்ணா கல்யாண மண்டபத்தில் தானே இந்துரு கல்யாணம் ஆச்சு. அந்த இடத்துல ஆரம்பிச்சு ஏதோ ஒரு வேலையை பண்ணிவிட்டு வெளியிலேயே சைக்கிளை நிறுத்திட்டு உள்ளே போய் ஏதோ காரியத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தா சைக்கிள் காணும். சைக்கிள் தொலைஞ்சு போச்சு. ஸோ தட் வாஸ் ஐ திங்க் 75 சைக்கிள் தொலைஞ்சு போச்சு. அது வரைக்கும் அந்த சைக்கிளை என்ஜாய் பண்ணேன். ஸோ அது வந்து வாங்கினது 1968 இருக்கும். இன்னொன்று என்னென்னக்க, அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு உனக்கு வந்து 70 கல்யாணம் ஆகிடுது. அப்போது 69 வாங்கி கொடுத்துருப்பேன். 70 கல்யாணம் ஆகிடுது, இன்னும் கடனை அடைக்கலை. அப்போ நீ வந்து சங்கர்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சொன்னேன். இதுமாரி கல்யாணம் ஆனோடனே, ஏன்னா அப்போல்லாம் பொண்ணுகள்லாம் கல்யாணம் சம்பாதிச்சுன்னாக்கா அதை அந்த பணத்தை கொண்டு அப்படியே ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவா. அதுமாரி ஒரு நிலைமை வருமேன்னு சொல்லிவிட்டு நீ அவர்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுகிறச்ச அதுமாரி என் தம்பி சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன், அதனால் அது அந்த இதை முடிக்கணும், நான் தான் அதை மாதம் கட்டணும், 20 ரூபாயோ 25 ரூபாயோ. ஸோ அது என் சம்பளத்துலேருந்து அதை கட்டிடுவேன், அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணோங்கிற மாதிரி ஒன்று டீல் போட்டுட்டேன். அவரும் ஓகேன்னு விட்டார். அப்புறம் அந்த சைக்கிளை வந்து கட்டி முடிச்சாச்சு. ஸோ அப்படி தான் சைக்கிள் கிடச்சிது எனக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வந்து, இன்றைக்கி அப்போது நகைன்னு எவ்வளவோ போடணும், எவ்வளோ எனக்கு 10 பவுனோ 12 பவுனோ என்னென்னமோ போகணும். ஏதோ அங்கே இங்கே இது பண்ணி ஒரு மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நீயும் ஆசைப்பட்ட, அம்மாவும் ஆசைப்பட்டான்னு நினைக்கிறேன். இந்த பைக்ராஃப்ட்ஸ் ரோட்டில் பவானி ஜுவல்லரின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு அன்னப்பட்சி பெண்டன்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த அன்னப்பட்சி பெண்டன்ட், அதை வாங்கி உனக்கு கல்யாணத்தும் போது அதை போட்டேன். ஐ திங்க் அதை இப்போது நித்யாட்டு இருக்கோ இல்லை அதை வேறு கடையில் எங்கேயானு போட்டு வச்சா தெரியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அதுதான் உனக்கு வந்து கல்யாணத்து சீரில் அது ஒன்று வந்தது. அதே சமயம் உன்னோட கல்யாணத்தும் போது அந்தமான்லேருந்து இந்த ஒரு மாதிரி ஒரு பளிங்கு மாதிரி ஒரு இதை போட்டு அதில் ஒரு நெக்லஸ் ஒன்று உனக்கு பண்ணி போட்டா, வாத்தில் சங்கராத்தில் போட்டான்னு நினைக்கிறேன். அது ரெண்டும் ஞாபகம் இருக்குது. உன்னோட கல்யாணத்தும் போது கிட்டுனா ஒரு வாட்டி அந்த இதெல்லாம் நானும் அப்பா கிட்டுனா எல்லாம் ஒரு ட்ரக்கில் என்னத்தையோ சாமானியமானலாம் ஏற்றிண்டு 70னாக்கே எனக்கு வந்து இன்னும் ஒரு 18 இயர்ஸ், அப்போ 18 இயர்ஸ் ஆகும். அப்போ என்னை யூஸ் பண்ணி பிற ஏதான சாமானியமான ஏற்றுறது இறக்குறது அங்கே போய் வாங்கிறது கொள்வது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்டுனா எல்லாம் வந்தேன். கிட்டுனா அப்போது வந்து இ வாஸ் நாட் he was not sober, என்னமோ சாப்பிட்டுட்டு ஒரேடியாக இதுவுமா இருந்தார். அப்போது அப்பா சரிடா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு அவர் சொல்லிவிட்டு நானும் அப்பாவுமா தான் அந்த ஆட்களை வச்சு எல்லா சாமான்லாம் இறக்கினோம். கல்யாணத்தில் இறக்கி அந்த உள்ளே கொண்டு வச்சு அந்த பாத்திரம் பண்ணாலும் அந்த வெங்கடேஸ்வரன் அந்த கல்யாண மண்டபம்னு நினைக்கிறேன், மாம்பலத்தில், அந்த டி நகரில் துரசாமி ரோடு பக்கத்தில் போயிட்டு அந்த கல்யாணத்துக்கான சமையல் சாமான்லாம் எண்ணி வாங்கி அது ஒரு லிஸ்ட்டில் கையெழுத்து போட்டு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. அது உன்னோட கல்யாணம் சம்மந்தப்பட்டது அது இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னக்கே இந்த அன்னப்பட்சி பெண்ணிட்ட பற்றி சொல்லிட்டேன். குழந்தை நிரஞ்சன் பிறந்தான். அதுக்கப்புறம் நித்யா பிறந்தது. ரெண்டும் அடிக்கடி அத்தியாத்துக்கு போகிறேன்ட்டு எங்கிட்ட வரும். ரொம்ப ஆசையாக எல்லாம்
ரொம்ப அது ரெண்டும் வீட்டுக்கு வந்தாலே கலகலான்னு ஜாலியாக இருக்கும். அப்போது அதுங்களுக்கு என்ன பண்ணுவோம், நானும் சித்ரா எல்லோரும் ரவி எல்லாருமா சேர்ந்து வீட்டில் இருக்கிறது ஏதானும் வேண்டாம் வேண்டான்னு தூக்கி போடுற சாமான் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வச்சுன்னு இவங்க விளையாடுறத பார்த்துட்டு சரி இவங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது இதுகளை விளையாடுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒரு பையில் போட்டு உங்காத்து கொண்டு வந்து கொண்டு வந்த உடனே உங்கள்கிட்ட திட்டு விழும் அதுங்களுக்கு, ஏன்டா இந்த குப்பையும் குளமும் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு திட்டு விழும். அப்புறம் எங்களை பார்க்கறச்ச எங்களுக்கு வேறு திட்டு விழும், ஏன்டா குழந்தைகள்கிட்ட எப்போ பார்த்தாலும் இந்த ஒன்றும் காசு போகாத விஷயங்கள்லாம் கொடுத்து அனுப்பாதீங்கடா, இனிமேல் எதுக்கடா அதை கொடுத்து அனுப்புறீங்கன்னு அதுக்கு உங்கள்கிட்ட எங்களுக்கு திட்டு விழும். இன்னொன்று, அந்த நுங்கம்பாக்கம் வீட்டில் அந்த லாயலா காலேஜுக்கு பக்கத்தில் சூளமேடு அந்த இடத்துல ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஒண்டி கொடுத்தனோம். எல்லாம் சங்கர் பிரதர்ஸ், கிருஷ்ணமூர்த்தி பெரியப்பா அதுலேயே இருப்பான், அவர் ஒரு ஒய்ஃபு. ரொம்ப கிக்கடமான இடம். அதுக்கு நான் ஒரு வாட்டி பார்க்க வந்துட்டு ரொம்ப கவலையாக போச்சு. ஐயோ, இது மாதிரி ஒரு இடத்துல எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கவலையாக இருந்தது. வேறு நல்ல விட போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிற்காலத்தில் சங்கர் வந்து அந்த லோன் போட்டு அந்த அண்ணாநகர் வீட்டை வாங்கினார். அந்த அண்ணாநகர் வீட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்கு இடம், ஃப்ரிட்ஜு இருக்காது, ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு இடம் பேர். அப்போல்லாம் யோசிப்பேன், இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவேன், ஃப்ரிட்ஜுக்கான இடம்னு அவரை கூட கலட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தேன்னாக்கா அமெரிக்காவில் வீடெல்லாம் பார்க்குறச்ச இந்த ஃப்ரிட்ஜுக்கான இடங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு வாங்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வீடு பார்க்குறச்சு அதை ஒன்று யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ தட் வாஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். ஆனால் எங்களுக்கு விஷயம் தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்கு இடங்கிறத பெரிய விஷயமாக சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு பெரிய விஷயம், என்னோடய லைஃப்பில் நீ ஏற்படுத்தின தாக்கம், கிரேட் இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட் ஒன்று. பல விஷயங்களுக்கு நடப்புற அதுவும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். என்னென்னக்க, காலேஜ் படித்து முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தேன், என்னடா எங்கேயானு வேலை கிடைக்குமா அப்படி இப்படின்னு. இல்லை கிராஜுவேட் ஸ்கூல் எம்ஏ சேரணுமா, சிஏ பண்ணலாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுருந்துச்சு. சங்கண்ணா சொன்னார், போனால் போது சிஏ படி, அதுக்கப்புறம் நல்ல வேலையாக கிடைக்கும், பிஏவோட நிறுத்திடாத அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வந்து திரும்ப இந்த ஒரு கையில் காசு வேணும், நம்ம செலவழிக்க பார்க்கணும், நம்ம குடும்பத்துக்கு எதான பண்ணணும்னு நினச்சிட்டு, ஏன்னா அந்த சிஏ பண்ணினாக்கா 5 வருஷம் பெங்களூரில் போய் தான் கிடச்சிது. அந்த பெங்களூரில் போயிருக்கணும், அந்த காசை அதுக்கு வேறு காசு ஆகும், அங்கே போய் வீட்டை பார்த்துட்டு இருக்கணும், கையில் கால்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டான் அந்த கம்பெனி. ஏதோ ஒரு கம்பெனி என்ன சிஏவை எடுத்துக்கிறேன்னு சொன்னது. அதெல்லாம் யோசித்து பார்த்தே, சரி எதான வேறு வழி இல்லைன்னா அதை சேர்ந்து போங்கறச்ச நீ சொன்னேன். நான் இந்த பத்மாவோட ஆத்துக்காரர், அவர் அண்ணா, அவர் ஆத்துக்காரர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் அண்ணா பேர் சேஷாத்ரி. 2 பேரும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு அந்த அசோக் நகர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டிலேருந்து டெய்லி சைக்கிளில் போவார். சைக்கிளில் 2 பேரும் போவார். டிவிஎஸில் வேலை பார்க்குறா. நான் வேணால் பத்மாட்ட கேட்டு பார்க்குறேன். அந்த பத்மா எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கச்சேரி இதில் லேடிஸ் சுவாமி ஐயர் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காம்பவுண்டில் அந்த பத்மாவோட வீடு இருக்கும். உன்னோடையோ என்னமோ அங்கே கூட போயிருக்கோம் நம்ம வாரத்துக்கு. அந்த பத்மா கல்யாணம் ஆச்சு. அவர் வந்து அந்த பத்மா கல்யாணம் பண்ணுறது அவள் மாமா. அந்த மாமா அவர் பேர் சம்பத் நினைக்கிறேன். அவர் பேர் சம்பத், அவர் அண்ணா பேர் சேஷாத்ரி. அவள் 2 பேரும் சுந்தரம் மோட்டார்ஸ் டிவிஎஸில் வேலை பார்த்துருந்தா. அவள்கிட்ட வேணால் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி சொன்ன உடனே அவர் எனக்கு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணிட்டார். ஏன்னா அவள் 2 பேரும் கேஆர் ராகவன்னு ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு கீழே டைரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாள், செக்ரட்டரிஸ் மாதிரி. ஸோ அவள் வந்து இதுமாரி டிவிஎஸில் வேலை இருக்கா பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட போய் சொன்ன உடனே இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணால் இந்த இன்டர்வியூவில் கிடச்சது, வேலை கிடச்சிடுது. ஸோ வேலைக்கு சேர்ந்தாச்சு. ஸோ சிஏ வேண்டான்னு விட்டாச்சு. இந்த வேலைக்கு சேர்ந்தது. அவள் வந்து 300 ரூபாயோ என்னவோ சம்பளம் கொடுத்தா. அந்த சம்பளம் பெரிய பூனாக இருந்தது.
அந்த 300 சம்பளம். அந்த ஸோ தட் வாஸ் 1974. 73 கிராஜுவேட் ஆனேன். 74 வேலை கிடச்சிடுது. 73 இப்போது ஜூலையில் ஆயிருப்பேன். ஸோ 74 மார்ச் அது மாதிரி வேலை கிடச்சிடுது. ஸோ அந்த வேலை ஃபஸ்ட் ரெகுலர் ஜாபுங்கிறது நீ தான் வாங்கி கொடுத்த. அதுக்கு முன்னாடி ஏதோ பேங்க் ஆஃப் பரோடாவில் போய் 1 hour பாஸ்புக்கை காப்பி அடித்து எழுதுறது, சிகரெட் விற்கிறது அப்படிங்கிற ஏதோ கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நாகராஜ மாமா வாங்கி கொடுத்தாரு அந்த 2 வேலையும். அப்புறம் இந்த இதில் டிவிஎஸில் நீ தான் வாங்கி கொடுத்த. ஸோ அங்கே வந்து வேலையை கற்றுண்டேன். அதோட பல விஷயங்கள், வேலை சம்மந்தமானது பல விஷயங்களை கற்றுண்டேன். அது பிற்காலத்துலேயும் பெரிய உதவியாக இருந்தது அந்த டிவிஎஸில் வேலை பார்த்தது. ஸோ அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கனரா பேங்க் சேர்ந்தேன். கனரா பேங்க்கில் சேர்ந்துட்டு திருநெல்வேலி போயிட்டேன். திருநெல்வேலிக்கு போயிட்டு திரும்பி டி நகர் பிரான்ச்சுக்கு வந்தேன். 78 to 80 டி நகர் பிரான்ச்சில் இருந்தேன். அப்புறம் அமெரிக்கா வந்தாச்சு. அமெரிக்கா வந்துட்டு எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ பண்ணிட்டு திரும்ப இந்தியா வந்துட்டு திரும்ப பாம்பே போயிட்டேன். அப்போல்லாம் நமக்கு அவ்வளோ கான்டாக்ட் இல்லை. திரும்ப பாம்பே போகிற சமயத்தில் 1984 அப்போவும் நீ தான் ஹெல்ப் பண்ணேன். என்னென்னக்க சங்கரோட அக்கா அங்கே இருந்தால் மாட்டுங்கால அவளோட ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். அந்த மாமி பெரிய உதவியாக இருந்தாள். பல விஷயங்களுக்கு பாம்பே போன புதுசில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாள் அந்த மாமி. ஸோ அந்த 84 அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ துபாய், மஸ்கட் அப்படி இப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்த உடனே இங்கே நீயும் வந்த, அடிக்கடி அமெரிக்கா வந்த. அப்போ வேர்னன் ஹில்ஸில் நிரஞ்சனும் வரலட்சுமி இங்கே வந்த உடனே அவள் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். நான் மெட்ராஸில் நிரஞ்சன் வரலட்சுமி கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். அப்புறம் நீ வந்து இங்கே அமெரிக்கா வரைச்சு நான் வேர்னன் ஹில்ஸில் இருந்தேன். அப்போ நீ வந்து வேர்னன் ஹில்ஸ் வீட்டுக்கு வந்த. வி ஹேட் அ குட் டைம் அட் த டைம். அப்புறம் வந்து நீ அந்த பிக்சர் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இப்போ எங்கேன்னு தெரியல. அந்த பிக்சரை தேடணும். லான் மூவ் பண்ணேன். உனக்கு ஆசையாக இருந்தது. நான் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு புடவையை கட்டிண்டு இழுத்து கட்டிண்டு இந்த லான் மூவ் பண்ணி கொடுத்தேன் ஒரு வாட்டி. ஐ ஹேட் தட் பிக்சர் ஆல்சோ. அது எங்கேன்னு தேடணும். இதுவாக வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட இருக்கும், இல்லட்டா நிறைஞ்சிட்டு இருக்கலாம். அது இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீ அமெரிக்கா வர்றது குறைஞ்சி போச்சு. இந்தியாவுக்கு நான் வர ஆரம்பித்தேன். அக்கா ஃபெல்ஸ் அண்ட் மாமா ஃபெல்ஸ் சிக், அக்கா ஃபெல்ஸ் சிக். ஸோ நான் அந்த 2012 வந்துச்சு. ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் யூ. நீ அப்பப்போ சாப்பாடு பண்ணி, அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவோன்னே அப்போ நீ சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்புவேன். அப்பப்போ இங்கே வருவேன். நானும் ஒரு 2 hours 3 hours பிரேக் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு உங்கள் ஆற்றுக்கு வருவேன். அந்த சமயத்தில் தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப இருந்தது உனக்கு. ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணோம், இந்த சம்பில் நிறைய தண்ணி ரொம்பிடுச்சு. அந்த சம்பு தண்ணி இது இல்லை, சம்பில் தண்ணி இல்லை, துளி கூட இல்லை. அதனால் இந்த லாரியை விட்டு அவனை விட்டு இந்த சம்பில் ரொப்பிட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே மேலே பம்ப் பண்ணி டேங்க்குக்கு போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கலான்னு பார்த்தாக்கா அது ஏதோ ஃபார் சம் ரீசன் ப்ரெஷர் இல்லையா என்னன்னு தெரியல, அந்த தண்ணி வராது. அப்போ அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம டேங்க்குக்கு போய் ஒரு பக்கெட்டாக பிடிச்சி கீழே கொண்டு வந்து குளிக்கிறது, துவைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தோம். ஐ திங்க் அதில் ஒரு பிரச்சனை வந்துன்னு நினைக்கிறேன். யாரோ பக்கத்து டேங்க்லேருந்து எடுத்து நம்ம டேங்க்கில் தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட வந்தது. நிறைய பிரச்சனைகள் வந்தது. அப்புறம் 2012 ஐ திங்க் இட்ஸ் 2012 or 2014 மேபி. அப்போது உனக்கு ஒரு வாட்டி வந்த உடனே இந்த நித்யா இங்கே ரசத்தை கையில் சுட சுட கொட்டின்ட்டா அமெரிக்காவில்னு ஒரு செய்தி வந்த உடனே உனக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. அந்த சமயத்தில் நான் இந்தியாவில் இருந்தேன். உங்கள் ஆற்றுக்கு வந்துருந்தோம் நான், அக்கா எல்லோரும்.
அப்போ தான் உனக்கு அந்த டெம்ப்ரரியாக அந்த மெமரி லாஸ் வந்துடுது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். கதை சினிமா வந்த சமயம்னு நினைக்கிறேன். ரொம்ப கவலைப்பட்டு போனேன். அடடா என்னடா இப்படி ஆகிட்டாரு, சொன்னதையே திரும்ப 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 அத்தனை வாட்டி கேட்ப, உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே, ஐயோ இது எங்கே கொண்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிரஞ்சனை கூப்பிட்டு உங்கள் அம்மாட்ட பேசினோடனே அவனும் பேசினான், நீயும் பேசினேன். அவன் ஃபோனை வச்சப்புறம் யார்ரா ஃபோனு அப்படின்னு என்ன கேட்டேன். நிரஞ்சன் தான் பேசுகிறேன். நிரஞ்சனா என்னடா விளையாடுறியா என்கிட்ட, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே மாதிரி தான் கிண்டலும் ஜோக்கும், நிஜத்தை சொல்கிறேன், யார்ரா ஃபோன் அப்படின்னு. ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அவன் சொன்னான், மாமா வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே உடனே சுந்தரம் மோட்டார்ஸ் கூட்டின்னு போங்க, சுந்தரம் மெடிக்கல் கூட்டின்னு போங்க, அட்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அங்கே கூட்டின்னு போயிட்டு உட்காத்தி வச்சா அங்கே போய் இதே விஷயத்த அத்தனை வாட்டி பண்ணோம். உன்னை நடத்தியே கூட்டின்னு போனேன், ஏன்னா பக்கத்தில் தானே நடத்தியே கூட்டின்னு போனேன். போகிற வழியெல்லாம் பேசிகிட்டே வந்தேன். இதே விஷயத்த யாரா வந்தா, அக்காவா யாரா வெண்டைக்காவை நறுக்கினா, பீன்ஸை நறுக்கினா, நீ தான் நறுக்கின, எல்லாம் உனக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக அது மறந்து போச்சு. அங்கே கொண்டு உட்காத்தி வச்சேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ போடா நான் பார்த்துக்கிறேன்ட்டு உட்காந்து டாக்டரை இன்னும் வந்து பார்க்கல. நான் வெளியில் உட்காந்துட்டு டாக்டரை வந்து பார்த்த உடனே போகலான்ட்டு வெயிட் பண்ணேன். அப்பப்போ ஒரு ஜன்னல் வழியாக ஒன்று எட்டி பார்த்தேன். அங்கேருந்து என்னை பார்த்துட்டு, குமார் எப்படா வந்த, இப்போ தான் வந்தியாங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப கவலையாக இருந்தது. அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு எல்லாம் சரி ஒரு டாக்டர் பார்த்துட்டு ராத்திரி இங்கே ஸ்டே பண்ணிட்டோன்னு சொல்லி எல்லாம் பண்ணி இது வேறு என்ன நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ எல்லாம் பண்ணி பார்த்து ஒரு வழியாக மறுநாள் மத்தியானமோ என்னமோ டிஸ்சார்ஜ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எங்கேயோ போய் என்னமோ எக்ஸ்ரேயோ என்னமோ எடுன்னு சொல்லிட்டு எங்கேயோ அனுப்பிச்சா. 2 பேருமா காரில் போனேன், டாக்ஸியில் போனோன்னு நினைக்கிறேன். போயிட்டு அதை எடுத்துட்டு அப்புறம் ஆற்றுக்கு வந்தாச்சு. அப்புறம் உனக்கு எல்லாம் அந்த பழைய மாதிரி அந்த பிரச்சனை இல்லை. நேற்றுக்கு முதல் நாள் இருந்த பிரச்சனை இல்லை. அதை முடிச்சுண்டு அப்புறம் உனக்கு உடம்பு சரியாக போயிடுத்து, இவனோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் அப்படிலாம் வந்து நான் எனக்கு தெரியவே தெரியாதுடா அப்படின்னு சொன்னேன். நல்ல காலம் அதுலேருந்து யூ காட் அவுட். அவ்வளோ தூரம் இருக்கோம். அப்புறம் நீ உன்னோட வீடு 2019 நினைக்கிறேன், அப்போ கோயம்புத்தூர் விசிட் பண்ணேன். அப்புறம் ஒரு வாட்டி இந்த கிரகப்பிரவேசம், அந்த இன்னொரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து நினைக்கிறேன், குழந்தைகள் இல்லாமல் நித்யா குழந்தைகள் இல்லாமல் வந்துருந்தது. அப்புறம் இந்த வீடு கட்டின்னு இருக்கான்னு கொண்டு போய் காமிச்சேன். நானி நல்லா இருந்தது வீடு, நல்ல பெரிய மேலையும் கிழையுமா பெரிய வீடாக இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்தேன். ஸோ 2019க்கு அப்புறம் ஒன்றை பார்க்கல. எடுத்து 7 வருஷம் ஆயிடுத்து. கோவிட் வந்துடுத்து, நானும் அங்கே வர முடியல. நடுப்புற ஸ்ட்ரோக் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அப்லேஷன் ஒன்று பண்ணால், இப்போ ஏதோ ஒரு கண்ணு பிரச்சனை ஒன்று வந்தது. பட் ஸோ திரும்ப எப்போ வருதுன்னு பார்க்கணும். மேபி நவம்பரில் நிரஞ்சன் வரைச்சி திரும்ப அவன் வரைச்ச அந்த சமயத்தில் வர முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் உன்னோட ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாம் பகிர்ந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 30 நிமிஷமாக பேசின்னு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வெரி கிரேட் டு ஹாவ் சிஸ்டர்ஸ் லைக் அக்கா, நீ, இந்துரு, சித்ரா. It's always a boon, and you all added value to my life and great help at different stages of my life. Okay, so with lots of love, wish you a very very happy 80th birthday. Okay, பார்க்கலாமா? சங்கர்ட்டியும் கேட்டதாக சொல்ல, அவருக்கும் ஹாப்பி பர்த்டே. நேற்று சொன்னேன், இன்னைக்கு கார்த்தல நான் அவருக்கு மனசில் பதியலை. ஹோப் ஹி டஸ் வெல். அவர் ஹெல்த்து நல்லா இருக்கட்டும். உனக்கும் மறுபடியும் வெரி ஹாப்பி 80th birthday. Love you. Okay, bye-bye.